கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0. இப்படி எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 ரூட் 1. ஸோ மைனஸ் ரூட் 1ன்னு வந்துடும். இப்போ ரூட் 1ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 0ன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட வேல்யூ கிடைச்சிடுது. அப்போ 0க்கு வேல்யூ கிடைச்சிடுச்சு. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் போட்டு பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus square root of 1 minus square root of 1 minus 1 square அப்படின்னு எடுக்கும்போது square root of 1 plus square root of 1 minus square root of 0ன்னு வந்துடும். அப்போ 0ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், 0னா இங்கே 1ன்னு மட்டும்தான் வரும். அப்போ square root of 1 plus square root of 1 is equal to square root of 1 is equal to 1ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது x is equal to 2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ f of 2 அப்ளை பண்ணுவோம். is equal to 1 plus square root of 1 minus square root of 1 minus 2 square. இப்போ 2 square எடுக்கும்போது square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus 4ன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3ன்னு வரும். இப்போ நம்ம ரூட் 2ல என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ இது நாட் பாசிபிள்னு வந்துடும். ஏன்னா இது இமேஜினரி வேல்யூ. ஸோ 2ன்றது நாட் பாசிபிள். அடுத்தது 2 பாசிபிள்னா அப்போ 3யும் பாசிபிள் இல்லாமல் போயிடும் இல்லையா. அடுத்து நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு போவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போவோம். இப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் -1 ஸ்கொயர்னு வந்துருமா. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 தான் வரும் இல்லையா. அப்போ அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போது இதோட வேல்யூவும் என்னென்னு கிடைக்குது, நமக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் -2 ஸ்கொயர் is equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus 4. அப்போ -4னா இதுவும் நெகட்டிவ் வேல்யூ தானே வரும். ஸோ 1 plus square root of 1 minus square root of -3ன்னு வந்துடும். ஸோ -3 வரதுனால இதுவும் நாட் பாசிபிள், இதுவும் நாட் பாசிபிள். ஸோ ரேஞ்ச் மட்டும்தான் டொமைன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் எழுதும்போது நமக்கு என்னென்ன வேல்யூ வந்தது, எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு வேல்யூ வந்தது, 0 1க்கு வேல்யூ வந்தது, -1க்கு வேல்யூ வந்தது. மீதி எதுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் வருது. அவ்வளோதான் சம்.